கருப்பு வெள்ளை திரைப்படங்களை பற்றி அறிந்து கொள்ள வந்திருக்கும் வண்ணமயமான கலை நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1937ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நாம் இப்போது அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பஸ்மாசுர மோகினி என்ற படமாகும். சுந்தரம் சவுண்ட் ஸ்டுடியோஸ் என்ற பட நிறுவனம் ஒரு புராண கதையை எடுக்க தயாரான போது மேடை நாடகங்களிலும் மௌன பட காலத்திலும் வந்த சிறந்த படைப்பான பஸ்மாசுர மோகினியை தேர்வு செய்து அன்றைய புகழ்பெற்ற இயக்குனரான சுந்தரராவ் நட்கர்னியை நியமித்து படப்பிடிப்பை தொடங்கினார்கள். இந்த படக்கதை மௌன பட காலத்தில், அதாவது 1913இல் வந்து நன்றாகவே ஓடியிருக்கிறது. இதனை அறிந்த சுந்தரராவ் நட்கர்னி அவர்கள், பேசும் படமாக நாம் இதை முதலாக எடுக்கின்றோம், அதை நன்றாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகச் சிறப்பாக படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்தி முடித்தார். 10,000 அடியில் எடுக்கப்பட்டு 2/10/1937 அன்று இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த படம் நல்ல வசூலை பெற்று தந்திருக்கிறது. இந்த படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், பத்மாசூரன் என்ற அசுரன் கடுமையான தவங்களை செய்து சிவபெருமானை அழைக்கிறான். பஸ்மாசூரனின் பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவன் கேட்ட வரமான பஸ்மாசுரன் யார் தலையில் கையை வைத்தாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாகி விட வேண்டும் என்ற வரத்தினை தந்துவிடுகிறார் சிவபெருமான். உடனே பஸ்மாசுரன் இந்த வரத்தினை பரிசோதனை செய்ய வரம் கொடுத்த சிவனின் தலையில் கை வைக்க முயல சிவன் தப்பி ஓட பத்மாசுரன் துரத்தி வர விஷ்ணுவிடம் சிவன் உதவி கேட்க விஷ்ணு ஒரு மோகினி பெண்ணாக உருவெடுத்து பஸ்மாசுரனை மயக்குகிறார். உடனே பஸ்மாசுரன் அந்த மோகினியை மணக்க ஆசைப்படுகிறான். அதற்கு அந்த மோகினி, என்னை நடனத்தில் வென்றால் மணந்து கொள்ளலாம் என்று சொல்ல, தனக்கு நடனம் தெரியாது என்று பஸ்மாசுரன் சொல்ல, அதற்கு அந்த மோகினியோ, தான் எப்படி ஆடுகிறானோ அதை பார்த்து நடனமாடு என்று சொல்லி நடனத்தில் பல அசைவுகளை சொல்லி பஸ்மாசுரனை அந்த மோகினி ஆட வைக்கிறாள். மோகினியை மணந்து கொள்ளும் ஆசையில் பஸ்மாசுரன் தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருக்கும் நிலையில் அந்த மோகினி திடீரென்று ஒரு நடன அசைவாக தலைமேல் கை வைத்து ஆடுவதை பஸ்மாசுரனும் தன் தலைமேல் கை வைத்து ஆடுகிறான். அப்போது அவன் தலையில் கை வைத்ததும் எரிந்து பஸ்மமாகிறான் பஸ்மாசுரன். இப்படி முடிகிறது இந்த திரைப்படம். தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் முறையாக பஸ்மாசுரன் மோகினி திரைப்படம் பேசும் பட காலத்தில் எடுக்கப்பட்ட முதல் படம் இதுதான். இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் செல்வரத்தினம், PS சீனிவாசராவ், கண்ணையா ராஜு, M லட்சுமண ஐயா, KT ருக்மணி, N சுசிலாதேவி, MA ராஜாமணி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இத்திரைப்படத்தில் KT ருக்மணி தான் அந்த மோகினியாக நடித்திருந்தார். அவரின் நடனம் மிக மிக அற்புதமாக அனைவராலும் பாராட்டப்பட்டது. அவரின் அசைவுகள் அனைவரையும் மயக்கியது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக KT ருக்மணி அவர்கள் இந்த படத்தில் சிறப்பாக ஆடியிருந்தார். இந்த திரைப்படம் திரைக்கு வரும் நேரத்தில் அன்றைய திரைப்பட இயக்குனரும் நடிகருமான தசரத ராவ் அவர்கள் நடித்த மிக அருமையான நகைச்சுவை படமான மிஸ்டர் டைட் அண்ட் லூஸ் என்ற படத்தினை இந்த படத்தில் இணைத்து வெளியிட்டார்கள். பொதுவாக மனிதர்கள் தவறு செய்தால் திட்டும் வார்த்தைகளில் ஒன்றான லூசு என்ற வார்த்தை இந்த படத்தில் இருந்து வந்ததுதான். தசரத ராவ் லூஸ் ஆறுமுகம் என்ற வேடத்தில் இந்த படத்தில் மிக சிறப்பாக கதை வசனம் எழுதி இயக்கி நடித்திருந்தார். இந்த மிஸ்டர் டைட் அண்ட் லூஸ் என்ற நகைச்சுவை படமும் பஸ்மாசுர மோகினியில் இணைக்கப்பட்டதால் இந்த படம் அசுர பலம் பெற்று ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தொடர்ந்து அந்த காலத்தில் ஓடியிருக்கின்றது. படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த மக்கள் அடுத்த மக்களை திரையரங்கிற்கு வரவழைக்க சொன்ன வார்த்தை, லூசு படத்தை சென்று எல்லோரும் பாருங்கள், படம் நன்றாக இருக்கிறது என்ற வார்த்தை இந்த படத்திற்கு கூடுதல் விளம்பரமாக இருந்திருக்கின்றது. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதில் வெளிவரும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து
பழைய திரைப்படங்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக இதே 1937ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.